ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோடு 12 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு நீங்க பார்க்கல, 11வது எபிசோடு பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம சோலோ லெவலிங் சீசன் 7ல இருக்கிற 12 எபிசோடு இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நீங்க பார்க்கல அப்படின்னா மொத்தமா போய் பார்த்துருங்க. சரி வாங்க நாம இப்போ இந்த எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் அந்த டங்ஸு கிரிக்கு பையா எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடும்டா, என்னடா இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், நான் இப்போ போறேன், நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ சூகோ பாஞ்சு வந்து அவனை பிடிச்சிருப்பாரு. பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்டே திமிரா பேசிருப்பான் அந்த டங்ஸு. டேய் உன்னையும் ஓப்பனை நான் கொல்லுவேன்டா அப்படின்னு மறட்ட நம்ம ஹீரோ சூகோ. இருந்தாலும் உனக்கு ரொம்ப பேராசை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டங்ஸு கழுத்த ஒரு சிவு, அவ்வளவுதான் அவன் கதையை முடிஞ்சிடும். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பா லைக் பண்ணி எனக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சரி வாங்க நம்ம இப்போ எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சூகோ அந்த டங்ஸுவோட கதையை முடிச்சனால சிஸ்டத்துல இருந்து லெவலப் வரும். அது மட்டும் இல்லாம சூகோவோட ஸ்ட்ரென்த் பயங்கரமா லெவலப் ஆயிருக்குங்க. அப்புறமா அங்க இறந்து கிடப்பான் பாத்தீங்கன்னா டங்ஸு. அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சூகோ மனசுல வச்சுட்டு இருப்பான். டங்ஸு, உனக்கு உன்னோட பழைய மெமரி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உன் கண்ணுல பார்க்க முடிஞ்சதெல்லாம் எங்க அப்பா மேல இருந்த அந்த கோபம். ஆனா ஏன் என் அப்பா மேல அந்த அளவுக்கு கோபமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சிருந்த நம்ம ஹீரோ சூகோ பெருக்கிட்ட கேட்பான் பாருங்க. பெரு, ஒருத்தன் சேடோ சோல்ஜரா மாறத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருக்கிட்ட நம்ம ஹீரோ சூகோ கேட்க, அதை கேட்டுட்டு பெரு, சின்னையா என்ன சின்னையா கேட்டுட்டீங்க, நாங்க சேடோவா மாதிரி என்னோட வாத்தியாருக்கு சேவை செய்யறதுலாம் ஒரு தங்கப்பதக்க மாதிரி, ஐயோ சி தங்கப்பதக்க மாதிரி, அது எங்களுக்கு ரொம்ப பெருமை சின்னையா, என்ன சின்னையா இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசத்துல பொங்குவான் பாருங்க நம்ம பெரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. சேடோ சோல்ஜர்ஸ் நீங்க என்ன வேணா சொல்லலாம், நாங்க இறந்து போகல, புதுசா பிறந்திருக்கோம், எங்களோட தலைவனுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், நீங்க என்ன வேணா சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை சேடோ சோல்ஜர்ஸா மாத்துறது அப்படிங்கிறது தண்டனை தான், அது ஒரு பனிஷ்மெண்ட். சேடோ சோல்ஜர்ஸ் ஆன நீங்க சுயமா சிந்திக்கலாம், செயல்படலாம், ஆனா உங்களுக்கு அந்த பழைய மெமரிங்கிறது அப்படியே தான் இருக்கும், அந்த வாழ்க்கை ஒரு தண்டனையா தான் இருக்கும். ஆனா நான் உங்களை இந்த மாதிரி சோல்ஜர்ஸா மாத்தாம ஒரு வெப்பனா மாத்தினா எப்படி உடம்புல இருந்து உயிர் போனாலும் உடம்பு அப்படியே இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீலிங் இருக்காது, எந்த கஷ்டம் இருக்காது, என் மேல எந்த கோபமும் இருக்காது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்ணிடுவான். பிளான் பண்ணிட்டு அந்த டங்ஸு உடம்பு கிட்ட போயிட்டு அரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, சும்மா பங்கமா இருக்கும். அந்த டங்ஸு உடம்புல இருந்து சேடோலாம் அப்படி வர மாதிரி இருக்கும். பார்த்தா சேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். உங்களுக்கு இன்னும் 2 வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். எனக்கு புரியுது டங்ஸு, நீ உன்னோட ஆத்மாவை இறுக்கமா பிடிச்சிருக்க, உனக்கு சேடாவா மாற விருப்பம் இல்லை தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு மறுபடியும் ராய்ஸ் அப்படின்னு சொல்ல அவனோட உடம்புல இருந்து மறுபடியும் அப்படி சேடெல்லாம் வர மாதிரி இருக்கும். பார்த்தா மறுபடியும் சேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபெயில்டு, உங்களுக்கு இன்னும் 1 வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னு வருமா. அதை பார்த்துட்டு பேரு கடுப்பாயிருவான். ஏல கிரீடு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட சின்னையா உன சேடாவா எழுப்ப பாக்குறாரு, வரமாட்டியா, உனக்கு அவ்வளவு திமிரால அப்படி சொல்லிட்டு வெறும் செம்ம கடுப்பாயிருவான். அப்புறம் நம்ம ஹீரோ சூகோ அந்த டங்ஸோட உடம்பு கிட்ட போய் அந்த உடம்ப தொட்டுட்டு, டங்ஸு நீ உன்னோட எதிர்ப்பை 2 தடவை காட்டிட்ட, இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பும் என்னோட கடைசி வாய்ப்பும், இந்த தடவை நான் எதை பத்தியும் கவலைப்பட போறது இல்ல, உனக்கு எங்க அப்பா மேலேயும் என் மேலேயும் எவ்வளோ வெறுப்பு எவ்வளோ கோவம் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு துளியும் கவலை இல்லை. எனக்கு இப்போ தேவை ஸ்ட்ரென்த்து, பலம், அது மட்டும்தான். உன்னெல்லாம் நான் ஒரு வில்லனா கூட பார்த்ததே கிடையாது, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக உன்னை எத்தனை தடவை கொல்லணும்னாலும் அதை பற்றி யோசிக்காம தயங்காம உன்னை கொன்னுக்கிட்டே இருப்பேன், சேடவா எழுப்பிக்கிட்டே இருப்பேன். டங்ஸு நீ 2 தடவை யாருன்னு காட்டிட்ட, இப்போ நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சூகோ சும்மா பங்கமா சொல்லுவார் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் இந்த சீனு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு கார் செம்ம ஸ்பீடா வந்து நிக்கும் பாருங்க. எங்க வந்து நிக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சூகோ சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்து நிக்குது. அந்த இடத்த பாருங்க, பில்டிங் இருந்ததுக்கான அறிகுறியே தெரியல, எப்படி நொறுங்கி போய் கிடக்குது பாருங்க. அப்புறமா அந்த காருக்குள்ள இருந்து இறங்கி 2 பேர் அப்படியே ஓட்டி வருவாங்க பாருங்க. யாருன்னு பார்த்தா எஸ்ஆர் கண்ட்ரி சாயும் நம்ம சேர்மன் சவுலும் தான். சாய் இருக்கான் பாருங்க, ஓடிக்கிட்டே சொல்லுவான் சேர்மன் கிட்ட, சேர்மன் இது என்ன இடம் இப்படி ஆயிடுச்சு, பில்டிங் இங்க ஒண்ணு இருந்ததா இல்லையா, யாரு இதை இப்படி இடிச்சு தள்ளுனா, என்ன நடக்குது இங்க அப்படி சொல்லிட்டு சேர்மன் கிட்ட கேட்க, அதுக்கு சேர்மன் சொல்லுவாரு, இங்க பாருங்க சாய், விஷயம் கைமீறி போயிருச்சு, இந்த பில்டிங் சூகோட வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, அப்படின்னா கண்டிப்பா இங்க சூகோ தான் சண்டை போட்டுருக்கணும், சூகோவை தேடி அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். சூகோ வீட்டுல அலாரம் அடிச்சது, நான் போய் பார்த்தா அந்த வீட்டு செவுத்துல ஒரு பெரிய டேமேஜ் இருந்தது, அதுல ஒரு மேஜிக் மானா பயங்கரமா இருந்தது, அப்படின்னா கண்டிப்பா அவன் சூகோவை தேடி வந்திருக்கான், நம்மளுக்கு ரொம்ப நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிப்பாரு. அவங்கள பார்த்துட்டு,
நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அவங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சுகோ உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவோ ஓ இங்க நான் பண்ண சம்பவம் ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்கே தெரிஞ்சிருச்சா சே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க சேர்மன் சவுல் நம்ம ஹீரோ கிட்ட சுகோ உங்களுக்கு ஒன்றாகலையே ஏதாச்சும் பிரச்சனையா உங்களுக்கு எதாவது அடிபட்டுருச்சா அவன் உங்களுக்கு தேடி வந்தானா என்னாச்சு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்க நம்ம ஹீரோவோ சேர்மன் நீங்க யாரை பத்தி சொல்றீங்க ஓ அந்த டங்ஸுவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அதை கேட்டு சேர்மன் சவுல் ஆமா ஆமா அந்த எஸ்ராங் ஹண்டர் ஐயோ அவன் ஒரு வில்லன் ஹண்டர் ரொம்ப மோசமானவன் அவன் இப்ப எங்க இருக்கான் ஏதாச்சும் ஒளிஞ்சிட்டு இருக்கானா உங்க கூட சண்டை போட்டானா அப்படி சொல்லிட்டு சேர்மன் சவுல் கேட்க அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமா ஆமா சண்டை போட்டான் நான் அவனை போட்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு சேர்மன் சவுல் என்னது சண்டை போட்டீங்க அப்புறம் புரியல என்ன சொன்னீங்க அப்படி சொல்லி சேர்மன் சவுல் கேட்க அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க சுகோ உங்களுக்கு கரெக்டா தான் கேட்டிருக்கு நான் அவனை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கைய காட்டுவாரு பாருங்க சும்மா பங்கமா இருக்கும் டங்ஸுவை கொண்டு சேடோ சோல்ஜரா எழுப்புறதுக்கு பதிலா ஹீரோ எக்ஸ் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவனை ஒரு வெப்பனவே மாத்திருப்பாரு அந்த ஆமை பாருங்க அந்த ஆம் கிரீட் ஆம் அதோட பவர் வெறித்தனமான பவருங்க அதோட ஸ்மேஷ்ங்கிறது ஹல்க் ஸ்மேஷை விட பல மடங்கு அதிகமான பவர் அதை வச்சு கரெக்டா ஒரு பஞ்ச் விட்டாருன்னு வச்சுக்கோங்க 200% டேமேஜ் அதிகமா இருக்கும் அந்த லுக்ல நம்ம ஹீரோவா பார்க்கணுமே சும்மா வெறித்தனமா இருக்கு இந்த ஃப்ரேமே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்க்கு வந்தா அந்த பில்டிங்க்கு முன்னாடி ஒரே பிரஸ் சும்மா கொச நிக்கிறாங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இன்னைக்கு தாங்க ரேங்கிங்க செக் பண்றனால நம்ம தலைவன் ஷேடோ மோனார்க் சங்ஜின் வூ செக் பண்ணாரு பாத்தீங்களா அதே மாதிரி நடக்கும்போது போல இருக்கு இங்க பார்த்தா செக் பண்ண வந்தவன் ஒருத்தன் ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி இல்லாத நடக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா வெளியே வருவானா அவன் தோல்ல ஒருத்தன் கையை போட்டுட்டு என்ன மச்சி வெறும் டீராக்கு தானா சரி விடு நீனா எதுக்கு சண்டை போறத பத்தி யோசிக்கிற போய் மானா கிறிஸ்டல் எப்படி வெட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை பாரு நீ எல்லாம் ஹண்டிங் வேலைக்கே ஆக மாட்டே மச்சி அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு கலாச்சிட்டே போவானா அப்படி போயிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தன் உட்காந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஓஹோ இன்னைக்கு 4 ஈரங்க வந்திருக்காங்க 3 டி ரேங்க் வந்திருக்காங்களா சூப்பர் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கும் போது நான் பவர்ஃபுல்லான ஒரு அட்டரா மாற போறேன்னு நினைக்கிறேன் ஐயோ நினைச்சாலே ஒரு வாய் இருக்க போதே ஆனா நான் எஸ் ரங்கா இருப்பேனா இல்ல எஸ் ரங்கா இருக்கலாம் வாய்ப்பு இல்ல அது ரொம்ப பேராசை இல்ல நான் ஒரு பி ரங்கா இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எஸ் ரேங்க் ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் யாருக்கு லக்கு கிடைச்சாதான் நடக்கும் எனக்கு ஒரு பி ரேங்க் கிடைச்சா போதும் கண்டிப்பா எனக்கு ஒரு பி ரேங்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்க இங்க பார்த்தா ஒரு பொண்ணு வந்திருப்பா அடுத்தது யாரு வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட அங்க ஒருத்தர் அப்படி எந்திரிச்சு போவாரா அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப நல்லது இவருக்கு அப்புறம் நான் தான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருப்பானா இவனோட பேரு கிம் பேன்சியாக் இவனுக்கு 37 வயசு ஆகுது அப்புறமா யாரு போறாங்கன்னு பார்த்தா அட நம்ம ஹீரோ சூகோ தாங்க சூகோ நீங்க தான் வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோவும் அப்படி கிளம்பி போவாரா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உனக்கு ஈ ரேங்க் தாண்டி அவ்வளவுதான் நீ பைத்தியம் பிடிச்சுதான் வெளியே வர போற ஈ ரேங்க் தான் உனக்கு அப்படி சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்க பார்த்தா அப்படி புலம்பிட்டு தான் பாருங்க அவனுக்கு தாங்க ஈரேங்க் கிடைச்சிருக்குது அப்புறமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் பாருங்க சவுத் கொரியாவுக்கு புதுசா ஒரு ஏஸ்ராங் ஹண்டர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல பார்த்தா நம்ம ஹீரோ சூகோ சும்மா கெத்தா உள்ள இருந்து நடந்து வருவார் பாருங்க அவரை பார்த்துட்டு அங்க இருக்க பிரஸ் எல்லாம் சும்மா வளைச்சு போட்டோ எடுத்து கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க சூகோ நீங்க தானே அந்த ஜெயில் கத்தியெல்லாம் தப்பிச்சு வந்தாங்களே அவங்கள நீங்க தானே பிடிச்சிங்க நீங்க வேற லெவலு இப்போ நீங்க ஏஸ்ராங் ஹண்டரா மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது சொல்லுங்க நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்க இங்க நம்ம சேர்மன் சவுல் மேல இருந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு சுகோ நீங்க வாக்கு கொடுத்த மாதிரியே இப்போ ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரா எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டீங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக் அதுல நம்ம சேர்மனு அங்க பார்த்தா எஸ் ரேங்க் ஹண்டர் சாய் லிம்டைக்யூ இங்க பார்த்தா நம்ம ஒயிட் டைகர் பேக்கு இவங்களாம் மீட்டிங்ல பேசிட்டு இருக்க அங்க எஸ் ரேங்க் ஹண்டர் சாய் சொல்லுவாரு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் சூகோ எப்படியுமே ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரை விட ரொம்ப பவர்ஃபுல்லானவன் தான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு இங்க ஒயிட் டைகர் பேக்கு ஆமாண்டா என்னோட மருமகன் எஸ் ரேங்க் ஹண்டர் மட்டும் இல்ல இப்படியே அவன் போயிட்டே இருந்தானா நேஷனல் ஹண்டரை விட பெரிய பவர்ஃபுல்லான ஹண்டரா மாறுவான்டா அவன் என் மருமகன் சூகோடா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு சொல்ல அதை கேட்டுட்டு எஸ் ரேங்க் ஹண்டர் சாய் சொல்லுவாரு ஆமா ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கிற ஃபீல்டு டைப் டஞ்சன் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஒப்படைச்சு அவன் போய் எல்லாத்தையுமே முடிக்கணும் அதுக்கு நம்ம இங்க இருக்க எல்லா ஹண்டர்ஸ் கிட்டயும் பர்மிஷன் வாங்கணும் நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு இங்க ஒயிட் டைகர் பேக்கு சொல்லுவாரு அது இருக்கட்டும்டா நம்ம உள்ள போய் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்போம் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்போம் சரி இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா அந்த வில்ல பைய அந்த இட்டாரிய மேல இருக்கானே அது மட்டும் இல்லாம அந்த இட்டாரியத்தோட வில்ல பையன் வேற இங்க இருக்கானே அவனா நம்மள நிம்மதியா வேலை பார்க்க விட்டுருவானாடா அவன் விட மாட்டான்டா என்னோட சூகோ மாப்பிள அதெல்லாம் தாண்டி வரணும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் டைகர் பேக்கு சொல்ல கட் பண்ணா அந்த பிளாஷ்பேக் அப்படியே முடியுது
இங்க பிரசன்ட்ல நம்ம சேர்மன் சவுலு அப்படியே மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு பாத்தீங்களா. அவர் மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, ஹண்டர் அசோசியேஷன் இந்த ஸ்டார் பவுடரை தடை பண்ணியிருந்தாலுமே அது இன்னும் வெளியே வித்துட்டு தான் இருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? ஹண்டர் அசோசியேஷன் என்ன முடிவு பண்ணாலுமே அது வெளியே தெரிஞ்சிருது. யாரோ அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம கிட்டயே ஏதோ ஒரு கருப்பு ஆடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவனுங்க நம்ம கூட இருந்து நல்லவனுங்க மாதிரி நடிக்கிறானுங்க. நம்ம நினைக்கிறத விட அவனுங்க ரொம்ப அறிவாளியா இருக்கானுங்க. எப்படி இது சாத்தியம்? அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்க யாரு துரோகின்னு கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சேர்மன் சவுல் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த வில்ல பையன் பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. வில்ல பையன் முதுகு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு போட்டோகிராஃபரு அப்படி வளைச்சு போட்டோ எடுத்திருப்பான். அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு மாயமா மறைஞ்சிடும் அந்த வில்ல பையன். இவன் எங்க டக்குன்னு மாயமா போயிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போதுதான் கட் பண்ணா காட்டுக்குள்ள ஒரு பெரிய டஞ்சன் கேட்டு. அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டரை நிறைய பேர் சும்மா ஏறி குத்தி கொண்டுட்டானுங்க. அவனுங்க மண்டைக்கு மேல பார்த்தா தான் தெரியுது அந்த சிம்பிள் அந்த வில்லப்பையனோட கண்ட்ரோல்ல தாங்க இவனுங்க இருக்கானுங்க. ஸ்டார் பவுடர் சாப்பிட்டுருக்கானுங்க போல இருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த வில்லப்பையன் உள்ள வந்துருதான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்டுக்கிடாம அந்த மான்ஸ்டரை போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்க. அதை பார்த்துட்டு அந்த வில்லப்பையன், டேய் போதும், ஏன் செத்த பாம்பைய குத்திக்கிட்டே இருக்கீங்க, ஒழுங்கா இங்க வாங்கடா எல்லாருமே அட்டேஷன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்து முட்டி போட்டு சொல்லுங்கள் அரசே அப்படி சொல்லிட்டு இருப்பாங்களா. அவனுங்க கிட்ட அந்த வில்லப்பையன் இருக்கான் பாத்தீங்களா, புலம்ப ஆரம்பிப்பான். இதுக்கு முன்னாடி அந்த ஏ ரேங்க் என்ட்ரி லீக்கு இந்த மாதிரி ஸ்டார் பவுடர் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஏ ரேங்க் என்ட்ரி வேஸ்ட், எஸ் ரேங்க் என்ட்ரிக்கு இதை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அவனுங்களை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இந்த ஸ்டார் பவுடர் பவர்ஃபுல்லா மாறல. இப்போ அந்த சங்சுகோ வேற எஸ் ரேங்க் என்ட்ரா மாறிட்டான். அவன் சும்மாவே ஆடுவான் தங்குன்னு. இப்போ காலில் சலங்க வேற கட்டி விட்டாங்க. அவன் நீ பயங்கரமா ஆட போறான். இருக்கிற ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்க போறான். அவன் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து சதுரங்க வேட்டையை ஆரம்பிக்க போறான். ஐயையோ தொல்லை கொடுக்க போறான். அது மட்டும் இல்லாம இங்க கொரியால இருக்கிற எல்லா எஸ்ரங் கண்ட்ரியும் ஒன்னா சேர்த்து சண்டை போட போறானா. இந்த மாதிரியான சண்டையில அவன் இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியாலையும் கில்லியா இருக்கணும்னு பாக்குறானா. அப்படி அவன் வந்தான்னா இதுல யாரு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க. இப்ப நான் அந்த சங்சுகோ கூட சண்டை போட்டேன்னா என்னால ஜெயிக்க முடியுமா? ஒரு மண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இங்க இருக்க என்னோட அடிமைகள் எல்லாத்தையுமே கூட்டு போய் சண்டை போட்டா கூட அவனை என்னால ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு என்னோட சக்தியின் 4வது பாகம் என்னை தேடி வந்துட்டு இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் நான் இதுல கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி அவன் சின்ன பையனா இருப்பான். அவனுக்கு அந்த 3வது பாகம் சக்தி வந்து சேரும் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பையனாகுவான். இதுக்கப்புறம் 4வது பாகம் சக்தி வரை வந்துட்டு இருக்குதான். அதை பார்த்துட்டு எனக்கு அந்த 4வது பாகம் சக்தி வந்ததுக்கு அப்புறம் விண்வெளி நாயகன் அந்த சங் ஜின்வூ அவனோட அந்த இருள் சேடோ சக்தியை எனக்கு சொந்தமாக்குவேன். அப்புறம் அவனோட பையனையும் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். இந்த ஆட்டத்துல நான் தான் ஜெயிப்பேன். அந்த 4வது பாகம் சக்தி வந்ததுக்கு அப்புறம் இல்ல அதுக்கு முன்னாடி 5வது பாக சக்தி இருக்குது. அந்த சக்தி எனக்கு கிடைச்சதுன்னா நான் இந்த உலகத்தையே ஜெயிப்பேன். அந்த சக்தி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருப்பான். ஏற்கனவே இவங்கிட்ட 4வது பாகத்தோட சக்தி வந்துட்டு இருக்குது. அது வந்தாலே இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுவான். இதுல 5வது பாகம் வேற வருதா. அது வந்துச்சுன்னா இவன் எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா ஆவான்னு தெரியலையே. அப்புறமா அந்த பையன் அதை பத்தி மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வரும். பார்ட்டோஜின் நீங்களா அப்படி சத்தம் கேட்க அதை கேட்ட இந்த வில்ல பையன் யோவோ அவ அப்படி திரும்பி பார்த்தா அங்க நிக்கிறது ஒரு பொண்ணு. அவ ஒரு அண்டருங்க. நம்ம இந்த வில்ல பையனை பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்லுவா, நல்ல வேலை நான் உங்களை பார்த்துட்டேன். நான் இங்க டஞ்சனுக்குள்ள கில்டு மெம்பர்ஸ் கூட வந்தேனா அவங்கள நான் மிஸ் பண்ணி வழி மாறி இங்க வந்துட்டேன். நான் நல்ல வேலை பயந்தே போயிட்டேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க. அதை கேட்ட அந்த வில்ல பையன் கடுப்பாயிட்டான் போல இருக்குது. பட்டார்னு ஒரு லைட்டிங் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அது வேகமா போய் அந்த பொண்ணோட கண்ணுலயே சொருகிடும். அவ்வளவுதான், அவ கதை முடிஞ்சிடும். அதை பார்த்துட்டு அந்த வில்ல பையன், நீ யார் இங்க வந்திருக்க? இங்கெல்லாம் வரக்கூடாது தெரியாதா? இது என்னோட கில்லுக்கு சொந்தமான இடம். உன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் வருவா, அவளை உள்ள விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? காடு பேத்திக்கிட்டு சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அங்க செத்து போன பொண்ணு பட்டார்னு பேச ஆரம்பிப்பா. என்ன பழக்கம் இது பார்ட்டோஜின்? நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? நான் உங்ககிட்ட பேச வந்தா பட்டார்னு அட்டாக் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு விருந்தாளியை எப்படி வரவேற்கணும் கூட தெரியலையே. பார்ட்டோஜின் இல்ல பார்ட்டோஜின்னு கூப்பிடலாமா இல்ல அந்த இட்டாரித்தோட அடிமைன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்க அதை கேட்டு இந்த வில்ல போய் ஷாக்காயிருவான். என்னது இவ செத்து போயிட்டா நினைச்சேன், பேசிட்டு இருக்கா. யாரு நீ அப்படி சொல்லி கேட்க அவளோட உருவம் அப்படி வேற மாதிரி மாறும் பாருங்க. பூச்சியெல்லாம் வந்து பூரா தேலுலாம் வந்த மாதிரி இருக்கும். பார்த்தா அவ உடம்பு அப்படி பாதியா வந்துட்டு இருக்கும். பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்கும். பத்தாதுக்கு அவன் மேல அந்த பூராலாம் இருக்குமா. ஒருவேளை அந்த பூச்சி மோனருக்கும் இவளுக்கு சம்பந்தம் இருக்குமோ இருக்கும். போக போக சொல்லுவானுங்க என்னன்னு. அப்புறமா பார்த்தா ஃபுல்லா மாறிடுவா, ஒரு பொண்ணா மாறிடுவா. மாறினதுக்கு அப்புறம் அந்த வில்ல பையனை பார்த்துட்டு சொல்லுவா, நான் யாருன்னு கேட்டியா?
நான் ஒருவேளை இந்த பூமியில வாழ்ற ஒரு பொண்ணா இருக்கலாம். என் பேரு அர்ஷா. அர்ஷா தான் என் பேரு. நான் இந்த பூமியில வாழ்றவ தான். அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும். நான் ஒரு சூப்பர் டீலை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். நம்ம உட்காந்து டீல் பேசலாமா அப்படி சொல்லிட்டு கேட்க இதோட இந்த எபிசோட் இங்க முடியுதுங்க. அப்புறம் நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நான் போடுற சோலோ லெவலிங் வீடியோ எல்லாத்துக்குமே நீங்க பயங்கர சப்போர்ட் கொடுக்குறீங்க, லைக் பண்றீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா என்னன்னா சோலோ லெவலிங்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்றீங்க. அது ஏன்னு தெரியல. மத்த மாங்குவா எது போட்டாலுமே அது வியூஸ் அவ்வளோ போகவே மாட்டேங்குது. சோலோ லெவலிங் மாதிரி வேற எதுவுமே வரதில்ல. அது உண்மைதான். சோலோ லெவலிங் தான். இருந்தாலும் மத்த மாங்குவாவுக்கு ஓரளவுக்கு வியூஸ் வந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதுக்கு வியூஸே அவ்வளோ வரதில்லை. அதனாலதான் நான் உங்ககிட்டே ஐடியா கேட்கலான்னு வந்துட்டேன். அதில் சில பேர் அனிமையை நீங்கள் எக்ஸ்பிளேஷன் பண்ணி போடுங்க ப்ரோ பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அனிமையை நான் கொஞ்சம் வேறு மாதிரி போடலான் இருக்கேன். ஏன்னா இப்படி போட்டோம்னா அதில் நிறைய ப்ராப்ளம் வந்துடுது. அப்புறம் நம்மளால் அடுத்து வீடியோ போட முடியாத மாதிரி ஆயிடுது. அதனால் இந்த மாங்குவாவில் உங்களுக்கு எந்த மாதிரி போடணும் இல்லை வேறு மாதிரி என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட்டை நான் போடுவேன். அதனால இந்த சோலோ லெவலிங் எபிசோடு பார்க்குற நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படின்றத. இதில் மெஜாரிட்டியா எந்த மாதிரியான கமெண்ட் வேணும் நீங்க கமெண்ட் பண்றீங்களோ அந்த கண்டென்ட்டை உங்களுக்காக நான் எடுத்துட்டு வர போறேன். அவ்வளவுதானே. நீங்க தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த சோலோ லெவலிங் எபிசோடு இதோட முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஆல்ரைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. எபிசோட் 13 ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்காக அதை நான் டக்குன்னு எடுத்துட்டு வந்துருவேன்.